வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். டான்செட் MBA 2026, அதாவது இந்த வருஷம் மார்ச் மாதம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்னைக்கு வந்து ஆல்ரெடி 2026 நம்ம வந்து ஆல்ரெடி 2025 பேட்ச் நம்ம பார்த்துப்போம். எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் அது எல்லாமே போட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஆல்ரெடி 2025 இருந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டான்செட் MBA 2026 எழுத போகிறாங்களோ, அதாவது இந்த மார்ச் மந்த் எழுதுவீங்க. ஸோ யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ வந்து Jan 8 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 months உங்களுக்கு நல்லா சாலிடாக கையில் இருக்குது. ஸோ என்ன நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லைன் பை லைனாக நம்ம டெய்லி செஷன்ஸ் போடுவோம் வித் ரிகார்ட்ஸ் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல இருந்து we are starting with the session. So I hope you people are clear with today's agenda that நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் பார்க்க போறோம். கிளியரா? ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் தான் பார்க்க போறோம். ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல நம்ம வந்து 5 ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 41st கொஸ்டின், தட் இஸ் நம்மளுக்கு வந்து 2025ல நமக்கு கேட்ட கொஸ்டின் இது. ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம். அண்ட் உங்களுக்கு வந்து மீன்வைல் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு ஃபார் தி இயர் 2026, யாரெல்லாம் டான்செட் MBA எழுத போறீங்களோ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நீங்க வந்து நிறைய முடிச்சுப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக்கான கோர்ஸ், தட் இஸ் லைக் ஃப்ரம் பேசிக்ஸ், இப்போ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா அதோட ஷார்ட்கட்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி 2025 பேட்ச்லேயே வந்து நம்ம அதோட கிராஷ் கோர்ஸ் வந்து முடிச்சாச்சு. 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க அந்த கோர்ஸை போய் நீங்க பார்க்கலாம். ஸோ எவ்ரி திங் ரிலேட்டட் டு டான்செட் நீங்க வந்து பேசிக்ஸ்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா இந்த 35 days கிராஷ் கோர்ஸை நீங்க கம்பல்சரியா போய் பாருங்க. அதுல வந்து பர்சன்டேஜா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், எனி திங் விச் இஸ் ரிலேட்டட் டு யோர் லைக் பாயிண்ட் ஆஃப் வியூ that is related to the basicsல வந்து லைக் ஃப்ரம் த கான்செப்ட் வைஸ், கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டே தானே நம்மளால ப்ராப்ளம் போட முடியும். அது எல்லாமே நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து யூ ஹேவ் தி சிலபஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் டான்செட்டோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபுல் டான்செட்டோடைய பிளேலிஸ்ட். ஸோ நீங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் திருப்பி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறதோட ஆல்ரெடி இருக்கிறத நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஈஸி. பட் உங்களுக்கு திருப்பியும் வந்து ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து ஏதாவது கான்செப்ட்ஸ் வேணும் பர்டிகுலரா ஏதாவதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, லைவ் சாட்ல போடுங்க. நம்ம வந்து லைவ் செஷன் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். கிளியரா? அண்ட் குட் ஆஃப்டர்நூன். யாரெல்லாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, பிகாஸ் நம்ம வந்து லைவ் செஷன் ரொம்ப நாள் கழிச்சு, ஆல்மோஸ்ட் இட்ஸ் பீன் மந்த்ஸ், நம்ம வந்து இப்போதான் கண்டக்ட் பண்றோம். அண்ட் ஹூஎவர் ஹஸ் ஜாயின் தி லைவ் செஷன், புதுசா வந்து இப்போதான் லைவ் செஷன் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி,
மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல். உங்களுக்கு டான்செட் ரிலேட்டடாக எந்த ஒரு queries இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் ஆர் எனி அதர் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் கைடன்ஸ் யூ கேன் ஆப்வியஸ்லி watch accounts with Aish YouTube channel. So இன்னைக்கு first session, that is நம்ம வந்து mathematical reasoning first question பார்க்கலாம். So first thing, question முழுசா read பண்ணணும். First question பாருங்க. For a moderately squeezed distribution, if the mean and median are 21 and 22 respectively, then its mode is approximately. So squeazness உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, லைக் வந்து இப்போ இதுதான் உங்களோட squeazness distribution. So this is actually more on the mathematical side ல வந்து உங்களுக்கு statistics side ல வந்து இது வந்து மேஜரா டீல் ஆகுது. ஸோ இப்படிதான் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஸ்குயினஸ். இப்படிதான் உங்களோட டேட்டா வந்து எப்படி ஆயிருக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இதுல வந்து உங்களோட மிடிலா இருக்கு பாத்தீங்களா, இதை தான் வந்து நம்ம வந்து மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். மீடியன். அண்ட் இந்த சைடு, தட் இஸ் யோர் லெஃப்ட் சைடு வந்து யோர் மீன். அண்ட் இந்த சைடை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we will consider it as mode. So this is how your squeazness will look. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து இந்த மீன் சைடு இருக்கு பாத்தீங்களா, when the mean side is greater. ஸோ இது வந்து நான் வந்து பேசிக்கா ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு வந்து இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இதை ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களோட ஸ்குவீனஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு எது அப்படின்னா, when your mean is greater-ஆ இருக்கும் போது it is your positive side and your mode is negative-ஆ இருக்கும் போது it is your நெகட்டிவ் ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் ஸ்கியூனஸ்னா என்ன, நெகட்டிவ் ஸ்கியூனஸ்னா என்ன. ஸோ லைவ் சாட்ல நம்ம லைவ் செஷன் எதுக்காக வைக்கிறோம்னா, இஃப் தெர் இஸ் எனி டவுட்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல இருக்கட்டும், இல்லை எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் சம், உங்களுக்கு வந்து நீங்க லைவ் சாட்ல நீங்க வந்து போடலாம். ஸோ தட் ஐ கேன் ரிப்ளை டு யூ பீப்புள். ஸோ இட் குட் பி அன் இன்டராக்டிவ் செஷன். ஸோ நான் மட்டும் பேசிட்டா ஒன் வேவா இருந்தா இட் வில் நாட் பி நைஸ். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி லைவ் சாட் நீங்க வந்து என்ன இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்ல இருக்கீங்க, அட் வாட் பாயிண்ட் யூ பீப்புள் ஆர் அட், அதை வந்து ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. so that it will be easy for me to understand நீங்க வந்து எந்த level of studiesல இருக்கீங்க for your TANCET exam. ஓகேவா? so this is your basic நான் ஸ்குவீனஸ்ல சொல்றது. ஓகேவா? so நம்மளுக்கு வந்து when your நான் இது வந்து பேசிக்கா ஸ்குவீனஸ் சொல்றேன். when your mean is more, it is a positive ஸ்குவீனஸ். so உங்களோட மீன் வந்து உங்களோட மீடியமையும் மோட விட உங்களுக்கு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்கியூ. அதே வந்து நெகட்டிவ் அப்படின்னா உங்களோட மீன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, கிளியரா, தேன் யோர் மீடியன் அண்ட் யோர் மோட். ஸோ பாசிட்டிவ்ல மீன் அதிகமா இருக்கு, நெகட்டிவ்ல வந்து மோடு வந்து அதிகமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட் டு லெட் யூ நோ பீப்புள் திஸ் இஸ் வாட் ஒரு ஸ்குவீனஸ் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்றத ஐம் லெட்டிங் யூ நோ பீப்புள். கிளியரா? இப்போ நம்ம ஃபார்முலா வைஸ்க்கு வரும். நம்மளுக்கு வந்து மீன் அண்ட் மீடியன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யோர் மீன் அண்ட் மீடியன். ஸோ மீன் என்ன அப்படின்னா இட் இஸ் 21 அண்ட் யோர் மீடியன் இஸ் ஈக்குவல் டு 22. ஸோ நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, mode is approximately 3 times of median minus 2 times of mean. இதுதான் நம்ம வந்து ஃபார்முலா. மேத்தமேட்டிக்கலி வாட் ஃபார்முலா வி யூஸ் அப்படின்றது இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? இதை வச்சுதான் நம்மளால வந்து இந்த ப்ராப்ளமை நம்மளால போட முடியும் இஃப் வி நோ திஸ். ஏன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா மோடு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி மோட். அதுக்கு வந்து நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலால அப்படியே ஜஸ்ட் ரெப்ளிகேட் பண்ணலாம் நம்ம. ஸோ இட் இஸ் 3 into மீடியன் என்ன 22. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல போட்டுப்போம். மைனஸ் 2 into மீன் என்ன 21. தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். ஸோ இதை கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாத்தீங்களா. ஏன்னா இது வந்து வெரி வெரி சிம்பிள் சம் நான் காமிச்சிருக்கிறது. ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுக்கான ஆன்சர் கால்குலேட் பண்ணி ஆப்ஷனாவது சொல்லுங்க, இல்லை அதோட ஆன்சராவது வந்து எனக்கு லைவ் சாட்ல இப்பயே சொல்லுங்க.
எப்பவுமே இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேக் ஷோர், அதுவும் எஸ்பெஷலி லைவ் செஷன்ல ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து கூடயே போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீங்க பண்ணும்போது ஹவு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஒய்க்யூஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைவ் செஷன் எதுக்காக வைக்கிறது அப்படின்னா நீங்க கூடவே போடணும். ஸோ தட் ஆன்சர் சொல்லும் போது it will be really helpful for you people. அதனாலதான். So make sure நீங்க லைவ் செஷன்ல எனக்கு சொல்லுங்க. I will wait for you people. Just try it out. Very very simple sum. Just we are starting off with this. Try பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து மேஜரா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் is your formula. Formula தெரிஞ்சாலே போதும். We are done. So இந்தோட ஆன்சர், இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட ஆன்சரை வந்து please do let me know in the live chat. Please do let me know. குவிக்கா சொல்லுங்க யாராவது போட்டுட்டு, so that I can know. Yes, yes, I got one answer from Pavitra. Any more people are there? Yes, I got one answer from Pavitra. Others நீங்க வந்து போட்டு தயவு செய்து வந்து லைவ் chatல அடுத்தடுத்த சம்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஸோ குவிக்கா நம்ம போட்டுடலாம். 3 into 22 என்ன? It is 66 minus 2 into 21 it is 42. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து சப்ராக்ட் பண்ணும்போது your mode is approximately 24. So the correct answer for this question is option C, which is 24. Clear? Just concept understand பண்ணிக்கோங்க and how the formula is derived. ஸோ இங்க வந்து நான் ஏன் இந்த கான்செப்ட் காமிச்சேன்னா ஃபார் ஸ்கூயர் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டதுனால நான் இந்த கான்செப்ட் ஜஸ்ட் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐவ் டன் திஸ். பட் ஆக்சுவலா ப்ராப்ளம்ல உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். கிளியர்? எஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ப்ராப்ளம் விச் இஸ் question number 42. One sec. Yes, now I think you people can see. So this is a problem where it deals with simple interest. I think இந்த ப்ராப்ளம்ஸ்ல நீங்களே சட்டுன்னு போடலாம். பட் இன்னைக்கு செஷனே வந்து நம்ம லைவா உங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணணும் தான். கிளியர்? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஸ்டினை ஒரு வாட்டி முழுசா ரீட் பண்ணிடுவோம். கிளியரா? ஓகே டன். லெட்ஸ் ஸ்டார்ட். கொஸ்டின் பாருங்க. A certain sum of money is borrowed by a person at 8% simple interest for 4 years. If he has to pay rupees 7,384 as interest, what is the total amount he has to pay? ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இட் இஸ் தி அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத we will check. ஸோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் given என்னன்னா they have given us 8%, that is your rate. ஓகேவா? ரேட், ஒன் செகண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given us the rate given is rate கொடுத்துருக்காங்க which is 8%. that is simple interest தான் ரேட்டு நீங்க போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் they have also given us the interest. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் என்னது? pays rupees 7,384 as your interest. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு, ஏன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து நல்லாவே தெரியும். அமௌண்ட் ஃபார்முலா, டு எனி ஒன் நோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் அமௌண்ட்? செகண்ட், அமௌண்ட்டினுடைய ஃபார்முலா என்ன? So make sure this should be an interactive session. One way communication இருக்கக்கூடாது. Anyone know what is the formula for amount? Okay. So amount formula is principal is plus interest. Principal plus your interest. இதுதான் உங்களுடைய amount formula. So formula என்ன for calculating the amount அப்படின்னா it is your principal plus இன்ட்ரெஸ்ட். இப்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம், அதுல ப்ராப்ளம் இல்லை. ஆனா பிரின்சிபல் இருக்கா? இல்ல. ஸோ பிரின்சிபல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிரின்சிபலுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு அந்த அமௌண்ட்டை இங்க போட்டோம்னா நம்மளுக்கு அமௌண்ட்டை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிரின்சிபலுக்கு நம்ம எப்படி வந்து ஃபார்முலா டிரைவ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 100. ஒன்ஸ் அகெயின், interest into 100 divided by your rate into t. T is nothing but what? It is your time. உங்களுக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ இயர்ஸுக்குன்னு. தட் இஸ் 4 years. அதை நான் இங்க எழுத மறந்துட்டேன். ஸோ டைம் வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் 4 years. கிளியர்? ஸோ உங்களுக்கு வந்து பிரின்சிபல் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இட் இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 100 டிவைடட் பை ஆர் இன்டூ டி, தட் இஸ் ரேட் இன்டூ டைம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7,384 into 100 divided by your rate, which is 8%. 8 into 4. Clear? So இதை நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? டக்குன்னு நீங்க இதை போடணும். ஏன்னா நம்ம அங்க போய் உட்காந்து நம்ம போட்டு இருந்தோம்னா டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாமே வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் 2 hours. கரெக்டுங்களா? ஸோ அப்ப நம்ம இதை போட்டோம் அப்படின்னா வாட் வுட் பி யோர் ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் இதுக்கு? I want answers from the live session. ஃபைனல் ஆன்சர் இதுக்கு என்னவா இருக்கும்? எனி ஐடியா? ஈஸியா கால்குலேட் பண்ணுங்க. Okay, so the final answer for this is it will be 23,075. இதுதான் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட். So now we got the principal amount. So இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இஸ் 23,075 பிளஸ் யோர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7,384. 7,384 is your principal, which is already given in the question. இந்த இது already given in the question. So இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. So we got the principal amount, we got the interest, which is already given in the question. Just add me and tell what is the final answer and எந்த ஆப்ஷன்ல வரும். I want everyone to quickly tell me. What is the final answer? Tell me. Final answer option சொல்றதா இருந்தா ஆப்ஷனும் சொல்லலாம், இல்ல the amount, anything is fine. Either the option or either the answer. இன்டராக்டிவ் செஷனா இருக்கணும், அதனால தான் லைவ் செஷன்ஸ் நான் கண்டக்ட் பண்றேன். ஸோ ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க லைவ் சாட்ல, ஸோ தட் இட் வுட் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். எஸ், ஐ திங்க் ஒன்லி பவித்ரா இஸ் ஆன்சரிங். அதர்ஸ் நீங்க வந்து லைவ் செஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ரிப்ளை டு தி லைவ் சாட், பிகாஸ் அப்பதான் ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, which is 30,000
459. Yes, Pavitra, you are right. So your final answer would be what? Rupees 30,459. So option B is your correct answer. Clear? So you just need to know, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் தான். நீங்க உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா how to find out the principal value, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே you can find out. Let's move on to the next question, 43rd question, and this is almost like a theoretical stuff. I think இந்த மாதிரி தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்க கூடிய தேவை கிடையாது. You just have to analyze and then answer, and that is it. So any idea on this particular question க்கு ஏதாவது answers தெரியுமா? Answers for this particular question? Any idea? Okay. So question பாருங்க. An integer m is said to be related to another integer n if m is a multiple of n, then the relation is, அதாவது ஒரு integer m அப்படின்னு சொல்றாங்க and இன்னொன்னு வந்து n. So இது ரெண்டுமே multiply ஆச்சு அப்படின்னா then what would be their relation அப்படின்றது தான் question. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ். ஓகேவா? இதுக்கு ரிஃப்ளெக்சிவ்னு நம்ம ஏன் ஆன்சர் போடுறோம், டிரான்சிட்டிவ் அப்படின்றதுக்கு ஏன் ஆன்சர் போடுறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு மீனிங் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. whenever ஒரு வந்து they have said that it is related to another integer m. So when something is related, m is multiplied with n. So there is a relation. When there is a relation, it is termed to be reflexive. Clear? There is a relation that exists for an integer not only with the other idu but also to itself. அதாவது m to itself. Clear? Next we have transitive. So transitive நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, a relation is transitive when m is related to n. Again the same relation தான் இங்கேயும், it is related to p. ஸோ இது வந்து நீங்க தியரிட்டிக்கலா புரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்ம வந்து உங்களால போட முடியும். பட் நீங்க வந்து கான்செப்ட் கிளாரிட்டியோட இருந்தாலே போதும். இல்லையா? ஸோ சிம்பிளா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, when there is a relation, ஓகேவா, when there is a relation. ஸோ இதை எப்படி நம்ம டேர்ம் பண்ணுவோம்னா, m is relative to n அப்படின்றத நம்ம டேர்ம் பண்றோம். there is a relation between m and n. So that is reflexive. Okay, next m is again relative. I think live chatல I think